வேறு மாதிரிண்ணா. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்னை கேட்டால் ஒரிஜினல் தாங்க பெஸ்ட்டு. ஒரிஜினலே வச்சுருக்கலாம். நான் கிட்டத்தட்ட அந்த கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி போயிட்டுருக்கேன். அவங்க மொத்தமாக கதையவே மாற்றினதுக்கப்புறம் ஏன் இப்படி கெடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போய் திரும்ப ஒரிஜினல் கிளைமேக்ஸை தான் ஃபோனில் பார்க்கணும். கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. ராக்கிங் பண்ணுவார். நல்ல ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த லவ்வுக்காகவே அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அந்த இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவில் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்கும்போது உண்மையிலே இது எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ்னு இப்போ தான் புரியுது. அப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு லவ் படம் அந்த மாதிரி பார்த்தது. ஆனால் இப்போ உண்மையிலேயே இது எவ்வளோ பெரிய மெச்சூர்டான படம், லவ் படத்தையும் தாண்டி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு படம்னு இப்போ தான் புரியுது. தனுஷ்லாம் எந்திரிச்சு வரான். நான் எதுக்கு நான் எழுந்து வரணும்? குந்தன்னா சாவணும் அந்த பொண்ணுக்காக, சாவலை, அவன் எந்திரிக்கிறான், அவ்வளோதான் படம். ஏஆர் ரகுமான் பிஜிஎம்லாம் அது அந்த அவன் பார்க்கும்போதெல்லாம் உடம்புலாம் உண்மையாலே அந்த ரெட்ரோவில் சொல்லுவார், உடம்புலாம் சிலுக்குது, அந்த மாதிரி தான் உடம்புலாம் சிலுக்குது. இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் பெட்ரு. தனுஷ் ஆக்டிங் பிரித்து விட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் இது அவருக்கு 3வது படம்னு நினைக்கிறேன். இது பெஸ்ட்டு. நல்லா தானே இருந்துச்சு. இந்த லாஸ்ட்டில் தனுஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்களா அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் வேறு போட்டாங்க. ஆமாம், வேறு மாதிரிண்ணா. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா, பக்காவாக இருந்துச்சுண்ணா. பார்த்துருக்கேண்ணா. படம் நான் வந்ததே அந்த 2 பாட்டுக்காக தானே வந்தேனே. ஆடினே இருந்தேண்ணா, படத்தில் ஃபுல்லாக ஆடினே இருந்தேண்ணா. பயங்கரமாக இருந்ததுண்ணா. அந்த லாஸ்ட்டாக அது நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு போனாலும் அவர் திரும்பி வராருல, அது சூப்பராக இருக்கு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் மாசாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. தெய்வரை கேளுங்க, எப்படி இருந்தது? சரி, நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக ராக்கிங் பண்ணுவார். நல்ல ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ஆல்வேஸ் ராக்கிங் ஏறமும் நல்லா இருந்தது. நல்ல ட்விஸ்ட்டு இருந்தது. நம்ம இதுதான் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல, நல்லா இருந்தது. அது எப்பயும் போல தான் தெரியும், நல்லா தான் இருக்குது. வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பெஸ்ட்டு சீன்னா அந்த சாங்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. அந்த மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்போ பார்க்க முடியல, இப்போ பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அவன் கதை தான் பாதி கதை போச்சு, அவனோட காதல் கதை. அவன் தான் ஃபீல் பண்ணி தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவன் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அவன் கதை தான் போச்சு. கிளைமேக்ஸில் அப்படி ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தனுஷ் மட்டும் கண்ணை முழிப்பார், அவ்வளோதான். செத்த மாதிரி கண்ணை முழிப்பாங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஃபீலாக நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆனது தானே. என்ன கடைசியில் கண்ணத்தை வந்துடுவான், அவள் தான். வேறு எதுவும் புதுசாலாம் எதுவும் பண்ணல. பாட்டு எல்லாமே ஓஜியாக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. திருப்பி போகலாம், 3-5 வாட்டி கூட போகலாம். ஆனால் பழைய படம் இருக்கும்ல, இல்லாமல் அதை போட சொல்லுங்கள், நான் 10 வாட்டி கூட பார்க்குறேன். தனுஷ்லாம் எந்திரிச்சு வரான். நான் எதுக்கு நான் எழுந்து வரணும்? குந்தன்னா சாவணும் அந்த பொண்ணுக்காக, சாவலை, அவன் எந்திரிக்கிறான், அவ்வளோதான் படம். ஏஆர் ரகுமான் பிஜிஎம்லாம் அது அந்த அவன் பார்க்கும்போதெல்லாம் உடம்புலாம் உண்மையாலே அந்த ரெட்ரோவில் சொல்லுவார், உடம்புலாம் சிலுக்குது, அந்த மாதிரி தான் உடம்புலாம் சிலுக்குது உண்மையாலே. அவர் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஓடியார் வரல இந்த பக்கம், அந்த அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் சாவடிக்காமல் சாவடிச்சிருக்கலாம் அவரை. திருப்பி அவரே இருந்து வருது. சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. ஒர்க்கு சூப்பராக இருக்குது. ஆனால் வேணாம், அவ்வளோதான், நல்லா இருக்குது. ஆனால் வேணாம், செத்ததாக இருந்தால் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதோட இது பண்ணிடுறாங்க. அதோட ஆடியன்ஸ் சொல்ல வர்றது படத்துக்காண்டி இல்லை, தனுஷுக்காண்டி வராங்க, பிஜிஎம்காண்டி வராங்க, சில சீன்ஸ்காண்டி வராங்க. கிளைமேக்ஸ் பற்றின எல்லோரும் கற்றுனாங்க, நானும் தான் கற்றுனேன். ஆனால் இருந்தாலுமே வேணாம் அப்படின்னு தோணுது. நான்லாம் படம் எத்தனை தடவை வேணாலும் இந்த படம் இல்லை, நல்லா பிடிச்ச படம்னா எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப நான் பார்க்கக்கூடியவன் தான். முக்கியமாக ஃபோனில் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் அந்த ஒரு இருட்டில் உட்காந்து அந்த சவுண்டோட அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் நிச்சயமாக எங்கேயும் கிடைக்காது. அந்த ஃபீல்க்காகவே திரும்ப கண்டிப்பாக பார்க்கலாம். கனெக்ட் ஆகுதுன்னா அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆனால் நான் மெயினாக லவ் போர்ஷன்ஸ்க்காக தான் வந்திருந்தேன். ஆனால் அதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் அவர் அந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்துலேருந்து அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேருந்து எப்படி வெளியில் வர ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் அந்த லவ்வுக்காகவே அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அந்த இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவில் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக பார்க்கும்போது உண்மையிலே இது
எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ்னு இப்போ தான் புரியுது. அப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு லவ் படம் அந்த மாதிரி பார்த்தது. ஆனால் இப்போ வந்து உண்மையிலேயே இது எவ்வளோ பெரிய மெச்சூர்டான படம், லவ் படத்தையும் தாண்டி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு படம்னு இப்போ தான் புரியுது. ஏஆர் ரஹ்மான் அதெல்லாம் அவர் உண்மையிலே அவனால் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒருத்தருங்க. அவர் தமிழ் சினிமாவும் சரி பாலிவுடும் சரி எல்லாத்துக்குமே வச்சு சூப்பராக போடுறவர் தான். இந்த படத்துக்கெலாம் தனி செய்கை தான். இந்த சாங்ஸ்லாம் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னைய கேட்டால் ஒரிஜினல் தாங்க பெஸ்ட்டு. ஒரிஜினலே வச்சுருக்கலாம். நான் கிட்டத்தட்ட அந்த கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி போயிட்டுருக்கேன். அவங்க மொத்தமாக கதையவே மாற்றினதுக்கப்புறம் ஏன் இப்படி கெடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போய் திரும்ப ஒரிஜினல் கிளைமேக்ஸை தான் ஃபோனில் பார்க்கணும். அதான் கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றாமல் இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சு.